வணக்கம். சனாதன் சன்ஸ்தா மற்றும் ஹிந்து ஜன ஜாகதி சமிதியின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நமக்கு வியாழன் அப்புறம் ஞாயிறு தோறும் இந்த பால சன்ஸ்கார் வகுப்பு நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் இதுல கலந்துக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இப்ப இந்த பால சன்ஸ்கார் வகுப்பை நம்ம பிரார்த்தனையுடன் ஆரம்பிப்போம். சனாதன் சன்ஸ்தா ஸ்தாபகரான பரம் பூஜ்ய டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்டவலே அவர்கள் சரணங்களுக்கு நமஸ்காரம் தெரிவிச்சுக்கலாம். இப்போ குழந்தைகளே, நீங்க எல்லாம் இருந்த இடத்துல அமர்ந்து நம்ம சேர்ந்து இப்ப கணபதியிடம் பிரார்த்தனை பண்ணலாமா? ஹே ஸ்ரீ கணேஷா, விக்னஹர்த்தா, விநாயகா, உன்னுடைய கிருபையினால இந்த பால சன்ஸ்கார் வகுப்புல நாங்க அனைவரும் பங்கெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது நல்லபடியா நடக்கணும். எங்களுக்கு நீயே இந்த பால சன்ஸ்கார் வகுப்புல நிறைய விஷயங்களை சொல்லி கொடுங்க. நாங்க நல்லபடியா இந்த சத்புத்தியில புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நல்ல தர்மப்பற்று, தேசப்பற்று கொண்ட குடிமகன்களாக நாங்க ஆக வேண்டும். ஏ ஸ்ரீ கணேஷா. இப்ப விநாயகருக்கு ஸ்லோகம் சொல்லலாமா? वक्रतुण्ड महाकाय कोटि सूर्य समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம், ஹே ஸ்ரீ கணேஷா, நீ சர்வ வல்லமை கொண்டவன் இல்லையா? தீயவர்களை தண்டித்து கோட்டி சூரியன் சக்தியுடைய நீ நாங்க செய்யக்கூடிய காரியங்களில் ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கிடுவாயாக என்ற அர்த்தத்துல இந்த ஸ்லோகம் வருகின்றது அல்லவா? சரி, இப்ப நம்ம போன வகுப்புல என்னென்ன நடந்ததுன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாமா? போன வகுப்புல இந்த விநாயகரை பத்தியான கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். எவ்வளவு அதாவது தீயவர்களை, அசுரர்களை அழித்த சக்தியுடைய அந்த விநாயகர் கதையை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நாமளே நம்ம வேலைகளை நல்லபடியா செஞ்சுக்கணும். அதாவது நம்ம மற்றவங்களை சார்ந்து இருக்க கூடாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நாம தேவையில்லாம அம்மா செய்யணும், அப்பா தான் எனக்கு செய்யணும்ட்டு எதிர்பார்த்து நம்ம நேரத்தை வீணடிக்காம சின்ன சின்ன வேலைகளை வீட்டுல நாமளே எப்படி எல்லாம் செஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம போன வகுப்புல பார்த்தோம். சரியா? இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் நம்ம இதுல பண்ண ஆரம்பிச்சோம்? ஏன்னா நம்ம இந்த விஷயங்களை கேட்கறதுலாம் பார்த்தோம்னா ஒரு பக்கம், ஆனா அதை நடைமுறைப்படுத்தணும்னாதான் நம்ம நல்ல பாதையில முன்னேறணும்ன்றதுக்கு சாட்சி. ஆகையால கண்டிப்பா நம்ம எல்லாரும் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணணும். சரியா சிறுவர்களே? சரி, இன்னைக்கு வகுப்புக்கு நம்ம ஆரம்பிக்கலாமா? அதே போல இந்த வகுப்பு ஆரம்பிப்பதற்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? முதல் பகுதியில கதை. இன்னைக்கு முதல் கதையா நம்ம யாருடைய கதையை தெரியுமா பார்க்க போறோம்? ஒரு பக்தன், ஒரு பக்தியின் கதை. அதாவது ஒரு சிறந்த பெண்மணி, அவள் பக்தி அவ்வளவு மேன்மையானது, பக்தியின் மேன்மை. சபரி மாதாவோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சபரி மாதா யாருன்னு கேட்டோம்னா, ஒரு வேடன் குடும்பத்துல இருந்தாங்க. வேடன் தெரியும் இல்லையா? ஹண்டர் சொல்லுவாங்க இல்லையா? காட்டுல எல்லாம் போய் காட்டுல இருப்பாங்க. அவங்க வேடன் குடும்பத்துல பிறந்தவங்க தான் இந்த ஒரு பெண்மணி. அவங்க பேரு ஸ்ரமணா அப்படின்ற பேரு அவங்களுக்கு. அவங்க அம்மா அப்பாவோட வளர்ந்தாங்க. அப்ப வளரும் போது சின்ன வயசுல இருந்தே பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பக்தியா, நிறைய சுவாமி எல்லாம் கும்பிடுவாங்க, பூஜை எல்லாம் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் ராமர் மேல ரொம்ப அளவு கடந்த நம்பிக்கை, பக்தி எல்லாம் இருந்து நாம ஜபம் எல்லாம் செஞ்சு பூஜையில நல்ல பக்தியோட வளர்ந்தாங்க. அப்படியே வளர்ந்து அவங்கதான் சபரியா ஆனாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவங்க என்ன ஆச்சு, ஒரு சின்ன குழந்தைல இருந்து பக்தி பண்ணி கொஞ்சம் ஒரு பெரியவளான வயசு வந்தது. அப்ப திருமணம் வயது அவங்களுக்கு வந்தது. அப்ப அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, ஸ்ரமணாக்கு, அதாவது சபரின்றவங்களுக்கு இப்ப திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அந்த வேடன் குடும்பத்திலேயே ஒரு உறவினர்ல அவங்க திருமணம் பண்றதுக்கு நிச்சயிச்சாங்க.
அப்ப அவங்கள ஒரு வழக்கம் இருக்கு, அவங்க ஜாதியில ஒரு வழக்கம் இருக்கு. என்ன வழக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வேடன் குடும்பத்துல வந்து எப்ப திருமணம் நடந்தாலும் மாப்பிள்ளை வீடு இருப்பாங்க இல்லையா, மாப்பிள்ளை வந்து குதிரையில சவாரி செஞ்சுட்டு வருவாரு. அப்ப அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுல வந்து சவாரி செஞ்சுட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இது தரணும், அதாவது உணவு தரணும். அந்த உணவு என்ன உணவுன்னா மாமிச உணவு. அந்த மாமிச உணவு வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கம் அவங்கள இருந்தது. அப்போ இவங்க வந்து சொன்னாங்க அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த மாதிரி ஆட்டெல்லாம் கொன்று நம்ம வந்து இந்த மாமிசம் பண்ணி நம்ம கொடுப்பது ரொம்ப தப்பு இல்லையா? எத்தனை பிராணிகள் இதுல உயிர் இழக்கின்றது, ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இந்த சாங்கியம் வேண்டாம், நம்ம பண்ண வேண்டாமே அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட அவங்க சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னதை கேட்கவே இல்லை அவங்க அம்மா. இதெல்லாம் பண்ணிதான் ஆகணுமா, நம்மளோட ஜாதியில வரக்கூடிய இதெல்லாம் வந்து இத கட்டுப்பாட்டெல்லாம் நம்ம மீற முடியாது, இதெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. இத கேட்டு இன்னும் ரொம்ப துக்கமாயிட்டாங்க. ஏன் அவங்க வந்து நிறைய சுவாமி எல்லாம் கும்பிடுறதுனால அந்த பிராணிகள்லாம் வந்து உயிர் இழக்கிறது அவங்களால மனசு தாங்கவே முடியல. ஆகையால எப்பவும் போல அவங்களோட பக்தியில பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பூஜை பண்ணிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. என்ன பண்ணலாம் அப்படின்ற போது அவங்க யோசிச்சுட்டே இருக்கும் போது ஒரு யோசனை வந்தது. அதாவது நான் கல்யாணம் ஆயினா தானே எனக்கு திருமணம் செய்யும் போது இவங்க இந்த மாதிரி பிராணிகளை கொல்லுவாங்க. எனக்கு திருமணமே நடக்கலன்னா யாருமே வந்து அந்த ஆட்டை கொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பலி நடக்காது இல்லையா? அப்ப நான் இங்க இருந்தா தானே எனக்கு திருமணம், நான் இங்க இல்லைன்னா திருமணமே நடக்காது. திருமணம் நடக்கலன்னா அந்த ஆடுகளும் வந்து கொல்லப்பட்டாங்க இல்லையா? ஆகையால வந்து நம்ம இத வீட்டை விட்டு நம்ம எப்படியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற யோசனை அவங்களுக்கு ஏற்பட்டது. அதன் காரணமா என்ன பண்ணாங்க, ஒரு நாள் இரவு நேரத்துல எல்லாரும் தூங்கி முடிச்ச பிறகு அப்படியே ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம வீட்டுல இருந்து அப்படியே அவங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் காட்டுல ரொம்ப தூரம் போயிட்டாங்க அவங்க வீட்டை விட்டு. யாருக்குமே அவ்வளவு தூரம் அவங்களால தேடிட்டு வரவே முடியாது, அவ்வளவு தூரம் போயிட்டாங்க. அப்ப காட்டுல போனதுக்கு அப்புறம் அங்க என்ன ஆச்சு, ஒரு அழகான ஒரு ஆசிரமத்தை பார்த்தாங்க. அங்க மனது அமைதி கொண்டு அப்படியே ஆசிரமத்துல சேரணும் அப்படின்ட்டு. யாரோட ஆசிரமம்? மதங்க ரிஷியோட ஆசிரமம் அது. மதங்க ரிஷின்றவர் அங்க இருந்தாரு அவரோட சீடர்களோட. அப்ப அவருங்க கிட்ட போய் இவங்க கேட்டாங்க, சபரி மாதா நானும் உங்க கூடயே இங்கேயே இருந்துடுறேனே, இந்த ஆசிரமத்துல என்னென்னலாம் வேலைகள் இருக்கோ அதையெல்லாம் நானே செய்யறேனே, நீங்களே குருதேவ் நீங்களே என்ன இந்த ஆசிரமத்துல என்ன சேர்த்துக்கோங்களேன், நானும் இங்க இருக்கிறேனே அப்படின்ட்டு அவங்க பணிவோட கேட்டுக்கிட்டாங்க. அவங்களோட பணிவை பார்த்து அந்த மகானும் ஒத்துக்கிட்டாரு. சரி, அந்த ரிஷியும் ஒத்துக்கிட்டாரு, நீ இங்கேயே இருமா அப்படின்னுட்டு. அப்ப ஒரு நாள் 2 நாள் அவங்க அங்கேயே குடிக்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த குட்டிலேயே, அந்த குட்டில்னா அந்த சின்ன ஒரு குடிசை மாதிரி இருக்கும் அந்த காட்டுல, அதுலயே அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த ஆசிரமத்துல எல்லா வேலையும் செஞ்சாங்க. காலம்பரை எழுந்துருவாங்களாம், அவங்க துணியெல்லாம் துவைச்சிடுவாங்களாம், அந்த ரிஷியோட ஆடைகள் எதுனா இருந்தா அதையும் துவைச்சிடுவாங்களாம். அப்புறம் வீட்டை பெருக்கி வாசலை தெளித்து கோலம் போட்டு சுத்தம் செய்து, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மன அமைதியோட மனசு நாமஜபம் பண்ணிட்டே உணவை சமைப்பாங்களாம். எல்லார்கிட்டயும் சிரித்த முகத்தோட ஆசையா பேசுவாங்களாம். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரிஷிக்கு ரொம்ப மனசு நிறைவாயிடுதான். ஆஹா, இப்படி ஒரு பெண் மணி அவ்வளவு பக்தியோட இருக்காளே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அவளை வந்து அவரோட சீடராவும் ஏத்துக்கிட்டாராம் மதங்க ரிஷி. அப்போ மதங்க ரிஷி வந்து அதே போல அவங்க அந்த ஆசிரமத்திலேயே நெடுநாள் இருந்து சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் மதங்க ரிஷி வந்து உயிர் தியாகம் பண்ற நேரம் வந்துடுது. அப்ப அவர் உயிரை விடுறதுக்கு முன்னாடி சபரி கிட்ட சொன்னாராம், சபரி நீ கவலைப்படாத, கண்டிப்பா இதே போல தொடர்ந்து உன்னுடைய பக்தி பயணம் நல்லா செய்ய. அந்த ராமர் வந்து பக்தியோட நீ சுவாமி கூப்பிட்டு நீ எப்பவும் போல இரு, கண்டிப்பா உன்னை தேடி அந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி உன்னை வருவாரு, இந்த குட்டிலுக்கே வருவாரு, கண்டிப்பா உன்னை தேடி வருவாரு அப்படின்ட்டு சொல்லி உயிர் அவரை விட்டு பிரிந்தது. அவங்க குரு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதே முழுமையும் அவங்களுக்கு நிறைவாயிட்டு அதை தொடர்ந்து அந்த நம்பிக்கையோட, அதாவது அந்த குரு சொன்ன அந்த வார்த்தையே கொஞ்சம் கூட தவறாம அவங்க என்ன சொன்னாரோ அதே போல தினமும் காலையில எழுந்து அவங்க எப்பவும் போல வீட்டை சுத்தம் பண்ணி அழகா வெளியில கோலம் போட்டு இன்னைக்கு ராமர் வருவாரு அப்படின்ற உணர்வோட ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்காக காத்துட்டு இருந்தாங்க.
எப்படி காத்துட்டு இருந்தாங்க? எல்லா வேலைகளும் செய்து கொண்டே இருந்தாங்க. ராமர் இன்னைக்கு வருவாரு, ஆகையால நம்ம இந்த ஆர்த்தி தட்டெல்லாம் தயார் செஞ்சு வச்சிடணும். அவர் வந்தா சாப்பிடுவதற்கு உணவு, பழங்களை பறித்து கொண்டு வருவாங்க. அவர் வந்தா அந்த காட்டு பாதையில முட்கள்லாம் அவர் கால குத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரும் பாதையில பூக்களை தூவி வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஆசையா அனுதினமும் அந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்காக காத்து கொண்டு அந்த சேவை மனப்பான்மையோடவே இருந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் கூட அவங்க நினைக்கவே இல்லை, ஆஹா ஸ்ரீராமர் இன்னைக்கும் வரவே இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு ஒரு நாள் கூட வரல. குருதேவர் சொன்னாரு கண்டிப்பா வருவாரு, அந்த நம்பிக்கை தான் அவங்க மனசுல இருந்தது. அதே போல தினமும் அந்த பக்தி உணர்வோடு அந்த சேவைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே வரும்போது ஒரு நாள் அப்படியே செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, வயதே ஆயிடுச்சு, அவங்களுக்கு வயசானவங்களும் ஆயிட்டாங்க. அப்போ ஆனாலும் அவங்க விடவே இல்லை, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த காட்டுல இருக்கவங்க மூலியமா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இந்த காட்டு பக்கம் வந்திருக்காரு, சீதா மாதாவை தேடிண்டு அப்படின்ட்டு ஒரு விஷயம் அவங்க காதுக்கு எட்டுச்சு. மிகவும் சந்தோஷப்பட்டு பூரிப்படைந்தார்கள். அப்போ அவங்க குட்டில் பக்கமா அன்னைக்கு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வரும் நேரம் வந்தது. சரியா அதே போல எப்பவும் செஞ்ச மாதிரி இவங்க அழகா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி இன்னைக்கு வரப்போறாரு அப்படின்னுட்டு ரொம்ப தயார் நிலையில இருந்தாங்க. அதே போல ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் அவர் பக்கமா அதே போல அவங்க போட்டு வச்ச பூக்கள் அந்த பாதையிலேயே நல்லபடியா இவங்களோட குட்டியில அடைஞ்சாரு ஸ்ரீராமச்சந்திரர். அத பார்த்து அவ்வளவு சந்தோஷம். அவங்க வாழ்க்கையோடைய ஒரு முக்கியமான நாள் அது. அந்த நாள் வந்த தினம் அவர் ஸ்ரீராமச்சந்திரரை பார்த்து அப்படியே கண்கள்ல தண்ணி வந்தபடியா இருந்தது சபரி மாதாக்கு. அவ்வளவு சந்தோஷம், மனசு அவ்வளவு நிறைவோட வாங்க லக்ஷ்மணா வாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் அந்த குட்டிலுக்குள்ள கூட்டிட்டு போய் அழகா அவங்களை அமர்த்தி வச்சு அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் தயார் செஞ்சு கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க ஆசாசியா பறிச்சு வச்சு இந்த பழத்தை அவங்க ஒவ்வொன்னுத்தையும் ருசி பார்த்து அது நல்லா இருந்தா மட்டுமே ஸ்ரீராமச்சந்திரருக்கு கொடுப்பாங்க. சில பழங்கள் ருசியா இருக்காது, சில பழங்கள் கெட்டு போயிருக்கும், சில பழங்கள் துவர்ப்பா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பழங்கள்லாம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு தரமாட்டாங்க. எந்த பழம் ரொம்ப ருசியா இருந்ததோ அந்த பழத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்க ருசி பார்த்து அதுக்கப்புறம் நல்லா இருந்ததுன்னா மட்டும்தான் தருவாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணுவோமா? நம்ம என்ன சொல்லுவோம், என்னது இது எச்ச பண்ணக்கூடாதே, சுவாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி எச்ச பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா அவங்க அப்படி இல்ல, ருசி பார்த்து கொடுத்தாங்க. அவங்களுடைய பக்தி எந்த மாதிரி இருந்ததுன்னா, பகவானுக்கு கொடுக்கக்கூடிய பழம் அவ்வளவு ருசியானதாக இருக்க வேண்டும், நல்லதாக இருக்க வேண்டும் அப்படின்ற உணர்வோட அவங்க ஆசையா அந்த பக்தியோட அது கொடுத்தாங்க. ஆகையால ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் அவ்வளவு ஆசையா அது எல்லாம் சாப்பிட்டாரு சபரி மாதா கையில இருந்து வந்த பழங்களை. ஆகையால இத பார்த்து இதுவே பார்த்து லக்ஷ்மணனுக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுது, என்ன ஒரு பக்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையால இதுதான் சபரி மாதையோட கதையில இருந்து நம்ம பார்த்தோம். என்னன்னா பக்தி எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு பக்தி அந்த அம்மாக்கு பார்த்தோம். ஆரம்பத்துல பார்த்தோம்னா சின்ன வயசுல இருந்தே பக்தியோட இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிராணிகள் எல்லாம் கொல்லக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த வீட்டை விட்டே வெளில ஒரு ஆசிரமத்துல சேர்ந்தாங்க. ஆசிரமத்து வேலைகளையும் ரொம்ப பக்தி உணர்வோட செஞ்சாங்க. குருவோட ஆசீர்வாதத்தோட அந்த குரு சொன்ன வார்த்தைக்கு நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட இருந்தாங்க. எவ்வளவு காலம் நீண்டு இருந்தாலும் அத தயார் நிலையில இருந்து காத்திருந்தாங்க, பொறுமையா காத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு ருசித்து அந்த பக்தியோட அந்த ஆசையாக அந்த பழங்களை கொடுத்தாங்க. ஆகையால இவ்வளவு சிறந்த குணங்கள் பக்திய நம்ம சபரி மாதா கிட்ட இருந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஆகையால் இதுதான் பக்தி. அந்த பக்தியின் மேன்மையை நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா. இது ஒரு விதமான பக்தி. இப்ப அடுத்ததா இன்னொன்னு ஒரு கதையும் பார்க்க போறோம். அந்த கதையும் பார்த்தோம்னா அதுவும் பக்தி மயமான ஒரு கதை தான். அந்த பக்தி யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா அது கரீப்தாஸ் அப்படின்றவருடைய பக்தி. அப்ப இந்த கரீப்தாஸ் ரொம்ப ஒரு சகஜமான பக்தி நிலையில இருந்தாராம். அந்த சகஜமான பக்தி நிலைன்னா என்ன அப்படின்றது அவர் கதையின் மூலம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இவர் என்ன தெரியுமா குழந்தைங்களா, இந்த கரீப்தாஸ்ன்றவர் சின்ன வயசுல இருந்தே இவர் தர்மதாஸ் அப்படின்ற குரு ஆசிரமத்துல இவர் இருந்தாரு. தர்மதாஸ்ன்றவர் தான் இவருடைய குரு. அவருடைய ஆசிரமத்துல இருந்து எல்லா வேலைகளையும் இவரும் செய்வாரு.
காலம்பரை வந்து என்ன பண்ணுவாரு, காட்டுக்கு போவாரு. காட்டுக்கு வந்து மாடுகளை மேய்க்க போகும்போது அங்கு மாடுகளை மேய்த்த பிறகு ஆனா இவர் வந்து இந்த கரீப்தாஸ்ன்றவரு மிக மிக சிறந்த யாருடைய பக்தன், கிருஷ்ணருடைய பக்தன். ஆகையால கிருஷ்ணருக்கும் இவரனா ரொம்ப பிடிக்கும். ஆகையால பக்தி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு எப்பவுமே கிருஷ்ணருக்கு. அப்புறம் காலம்பரை எழுந்து காட்டு பக்கம் போய் அந்த காட்டுல வந்து மாடுகளை வந்து மேய்க்கிறதுக்காக போவாரு. மாடுகள் வந்து அந்த புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும் இல்லையா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு, கரீப்தாஸ் வந்து அந்த நேரத்துல வந்து கரீப்தாஸ் காட்டுல இருக்கும் போது அந்த நேரம் அங்க யார் வருவாரு, கிருஷ்ணர் பகவான் வருவாரு கரீப்தாஸ பாக்குறதுக்கு. அங்க கிருஷ்ணரோடய இவரும் பேசி விளையாடிட்டு மத்தியான நேரத்துல வந்து ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்து 2 பேரும் சேர்ந்து கரீப்தாஸ் கொண்டு வந்த உணவை வந்து பங்கு போட்டு ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் சாப்பிடுவாராம். சாப்பிடும் போது அவரும் ரொம்ப சந்தோஷம் அடைந்து திரும்பி வந்து எல்லா வேலையும் முடிச்சு அவருடைய குரு ஆசிரமத்துக்கு அவர் திரும்பியும் போயிடுவாரு. இதேதான் நடக்கும். அப்போ ஒரு நாள் வந்து கரீப்தாஸ் கிட்ட இவர் சொன்னாராம் கிருஷ்ணர், ஸ்ரீ கிருஷ்ண பகவான் என்ன சொன்னாரா, கரீப்தாஸ் கரீப்தாஸ் நாளைக்கு நீ வரும்போது உன் கூட நிறைய உணவு கொண்டு வரியா கொஞ்சம், ஏன்னா என் கூட வந்து என்னோட பக்தை அதாவது ராதா வரப்போறா, அதனால அவருக்கும் நிறைய வேணும் இல்லையா சாப்பிடுறதுக்கு, நீ கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் நிறைய கொண்டு வரியா அப்படின்னு கேட்டாராம். சரி கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாரு. இது சரி. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து நாளன்னைக்கு இன்னும் நிறைய உணவு கொண்டு வா, அப்ப என் கூட வந்து ருக்மிணி தேவி, சத்யபாமா இவங்கெல்லாமும் வர போறாங்க அப்படின்ட்டு சொன்னாராம். குழந்தைங்களா, உங்களுக்கு யார் தெரியுமா ருக்மிணி மாதா, சத்யபாமாலாம்? இவங்க எல்லாம் கிருஷ்ணருடைய மனைவியார்கள். ஆகையால இவங்க வந்து இவங்கள வர்றதா சொல்லிட்டு இருந்தாரு கிருஷ்ணர். சரி கிருஷ்ணா, நான் வந்து குருதேவ் கிட்ட சொல்லி நான் உணவு கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவரு கிளம்பினாரு. அதே போல கிருஷ்ண பகவான் என்ன சொன்னாரோ ஒரு வார்த்தை கூட தவறாமல் அவர் என்ன சொன்னாரோ அத்தை அப்படியே வந்து தர்மதாஸ் குருவிடம் கரீப்தாஸ் சொன்னாரு. குருதேவ் இந்த மாதிரி இவங்க எல்லாம் வரப்போறாங்க, நீங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய உணவு கொடுங்க அப்படின்னுட்டு. சரின்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி நிறைய உணவு எடுத்துட்டு போனார். அந்த 2 நாளும் அது அவர் சொன்ன மாதிரியே யார் வந்தாங்க, முதல் நாள் ராதா வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ருக்மணி மாதா, சத்யபாமா இவங்க எல்லாம் வந்து எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கரீப்தாஸிடம் சொன்னாரு, கரீப்தாஸ் கரீப்தாஸ் நாளைக்கு இன்னும் நிறைய உணவு கொண்டு வா, ஏன்னா அப்ப என் கூட இன்னும் நிறைய என்னோட சக நண்பர்கள் பக்தர்களா இருப்பாங்க, அவங்க எல்லாம் வராங்க. என்னுடைய மிக நெருங்கிய நண்பன் சுதாமா தெரியும் இல்லையா, அவரும் என் கூட வரப்போறாரு, ஆனால் இன்னும் நிறைய உணவு நீ கொண்டு வா கரீப்தாஸ் அப்படின்ட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னாரு. இத கேட்டுட்டு சரி கிருஷ்ணா கண்டிப்பா நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவரு விடை பெற்றாரு. அதே போல இதையும் வந்து அவர் குருவிடம் சொன்னாரு. அந்த குரு என்ன சொன்னாரு, சரின்னு சொல்லிட்டு அவருக்கு அதே போல உணவு கொடுத்தாரு. ஆனா தர்மதாஸ் குருவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டது. எப்படி இவர் வந்து கரீப்தாஸ் உண்மைதான் பேசுறானா பொய் பேசுறானா, இந்த உணவை எடுத்துட்டு யார்கிட்ட போறான், நிஜமாவே பகவான் கிருஷ்ணர் தான் வராரா, நம்ம வந்து கொஞ்சம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரீப்தாஸ் கலந்த பின்னாடி கரீப்தாஸ் பின்னாடியே ரொம்ப அமைதியா அந்த தர்மதாஸ் குரு வந்துகிட்டே இருந்தாரு. அவர் எங்கதான் போறாருன்னு பாக்கலாம், அவன் சொல்வதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு பாக்குறதுக்கு வந்தாரு. அப்ப அவர் சொன்ன மாதிரியே கரீப்தாஸ் சொன்ன மாதிரியே அந்த மத்தியான நேரத்துல பகவான் கிருஷ்ணரோட நிறைய நண்பர்களும் வந்தாங்க, சுதாமாவும் இருக்கிறதா அவர் பார்த்தாரு. எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து உண்டு உணவை சாப்பிடுவதை அவர் கண்ணால பார்த்தாரு. என்ன ஒரு ஆச்சரியம், ஆஹா இந்த கரீப்தாஸ் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கே, ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு அந்த குரு தர்மதாஸ். ஆகையால இவ்வளவு பகவான் கிருஷ்ணரே வராரு, ஆனா இந்த கரீப்தாஸ்க்கு கொஞ்சம் கூட கர்வமே இல்லையே, ரொம்ப சகஜமா இருக்கிறாரே, நமக்கு வந்து ஏதாவது ரொம்ப பணிவா இருக்காரே கரீப்தாஸ் அப்படின்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இதுல இருந்து என்ன ஒண்ணு கத்துட்டாருன்னா, கரீப்தாஸ் வந்து ரொம்ப சகஜமா இருக்காரு, ரொம்ப அருமையா பக்தி பண்றாரு, ஆகையாலதான் பகவான் கிருஷ்ணரே வராரு, ஆகையால பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர் கரீப்தாஸ் தான் அப்படின்றது தர்மதாஸுக்கு புரிய வந்தது. அதே போல எனக்கும் ரொம்ப பிரியமானவன் தர்மதாஸ் தான், கரீப்தாஸ் தான் அப்படின்ட்டு அவர் குருவும் நினைச்சிட்டு இனிமேல் கரீப்தாஸா என்னுடைய குரு அப்படின்றது அவர் மனசுல ஏற்பட்டது. பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கதை.
ஆகையால கரீப்தாஸ் கிட்ட இருந்து நாமளும் இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம்? எந்த ஒரு சின்ன வேலைகள் யாராவது செஞ்சா கூட சில நேரம் நம்ம அவங்கள வந்து நம்மளுக்கு அவங்கள விட நிறைய தெரியுமே அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த மாதிரி இல்லாம சின்ன சின்ன வேலைகளை செய்தா கூட அவங்க கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்க முடியும், அவங்க கிட்ட இருக்கிற குணம் என்ன அப்படின்றது மூலியமா நாம எப்பவும் அந்த கத்துக்கிற உணர்வோட இருந்தோம்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப எதுலயுமே கர்வப்படாமல் கரீப்தாஸ் போல நாம இருந்தோம்னா பகவானுடைய மிக நெருங்கிய பக்தனாக நாமும் சிறந்து விளங்குவோம். ஆகையால அந்த குரு வந்து எப்படி கரீப்தாஸ வந்து ஏற்றுக்கொண்டார் இல்லையா, அந்த சகஜமான பக்தி நிலையில எப்பவுமே கரீப்தாஸ் இருந்தாரு. அப்புறம் வந்து ரொம்ப பக்தியோட இருந்தாரு. ஆகையால அந்த கரீப்தாஸ் கிட்ட இருந்தும் தானும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாருன்ட்டு அவரையே தன்னுடைய குருவா ஏத்துக்கிட்டாரு இல்லையா. அந்த குரு அவருடைய அந்த குருவோடைய நல்ல அந்த குணத்தையும் நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆகையால எல்லார்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும். அதே போல நம்ம வந்து எப்பவும் பணிவா இருக்கணும், கர்வம் கொள்ளக்கூடாது ஏதாவது நம்ம தெரிஞ்சா கூட அப்படின்ற இந்த விஷயங்களை இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லது. இப்ப அடுத்ததா நமக்குள்ள இந்த பக்தி மேன்மை நல்லபடியா வளர்வதற்கு தொடர்ந்து நாம ஜபம் செய்யலாம். அதற்கு இப்போது அமர்ந்த இடத்துல இருந்து நம்ம இந்த கணபதி நாம ஜபத்தை கேட்கலாமா? சரி. ஓம் கங் கணபதயே நமஹ. 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 வணக்கம் குழந்தைங்களா. நாம ஜபத்தை நம்ம கேட்டோமா? நல்லபடியா உணர்ந்தோம் இல்லையா? இப்போ அடுத்தபடியா நம்ம எப்பவும் பார்க்கக்கூடிய அந்த ஆச்சார கிருதி, அதாவது தர்ம போதனை பத்திய விஷயங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பார்க்க போறோம்? சுத்தத்தின் முக்கியத்துவம். அதாவது நம்ம இங்கிலீஷ்ல கேட்டிருப்போம், கிளென்லினஸ் இஸ் காட்லினஸ் அப்படின்ட்டு. ஆகையால எந்த இடம் சுத்தமாக இருக்கின்றதோ அங்கு சாக்ஷாத் இறைவன் குடிக்கொண்டு இருக்கின்றார் இல்லையா? ஆகையால எந்த ஒரு இடத்தையும் எப்படி சுத்தமா வச்சுக்கிறது, நம்மளை நாமே எப்படி முதலில் சுத்தமாக வைத்துக் கொள்வது என்ற பத்திய விஷயங்களை தான் நாம இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வந்து எந்த இடம் வந்து சுத்தமா நல்லா இருக்கோ, நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்கும் இல்லையா? சுத்தமான இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஃபீலிங் ஏற்படும் இல்லையா, நல்ல உணர்வு ஏற்படும். ஆகையால் அந்த இடத்துல சுத்தமா இருந்தா நமக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கும். அப்பேற்பட்ட இடத்துலதான் பகவானும் எப்பவுமே இருப்பாரு. ஆகையால தீய சக்திகள் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப அசுத்தமா இருக்கிற இடத்துல வந்துடும். ஆகையால பகவான் குடிக்கொள்ளணும்னா அந்த இடத்த வந்து எப்பவுமே தூய்மையா சுத்தமா நம்ம வச்சுக்கணும். ஆகையால இப்ப நம்ம மனசுல ஒரு கேள்வி எழலாம், எப்படி ஒரு இடத்த சுத்தமா வச்சுக்கிறது, சுத்தமா வச்சுக்கணும்னா என்னது, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசுல நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழம்பலாம் இல்லையா? சரி, இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். காலம்பரை எழுந்தோன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? பல் வளர்க்கிறோம் இல்லையா? பல் வளர்க்கும் போது, குளிக்கும் போது, நம்ம துணைகளை துவைக்கும் போது இது எல்லாம் எப்படி பண்ணணும்? பொறுமையா பண்ணணும். கடகடகடான்னு முடிக்கணுமேட்டு வேகமா பண்ணாம எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா பண்ணும்போது முழுமையா நம்மளால பண்ண முடியும், சுத்தமாகவும் நம்மளால செய்ய முடியும். ஆகையால அவசரப்படாமல் பொறுமையாக நம்மை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம உபயோகிக்கும் சீப்பு இருக்கு இல்லையா, அந்த சீப்பு கூட அப்பப்ப தவறாமல் நம்ம தொடர்ச்சியா வந்து சுத்தம் செய்யணும். அந்த சீப்பை கூட வந்து தண்ணீர் போட்டு சோப்பு போட்டு பிரஷ வச்சு கிளீன் பண்ணி நம்ம உபயோகிக்கும் சீப்பை கூட தவறாமல் அப்பப்போது நாம சுத்தம் செய்து வைத்து உபயோகிக்க வேண்டும். அப்புறம் வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், அப்பப்ப ஏதாவது தின்பண்டம் சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அந்த ஸ்நாக்ஸ் தின்பண்டம் சாப்பிடும் போதும் சரி, உணவு சாப்பிடுவதற்கு முன்பும் நம்மளுடைய கைகளை நல்லபடியா நல்லா சுத்தம் செய்து கழுவி கொண்டுதான் உணவை சாப்பிட வேண்டும். அப்புறம் விளையாடி முடித்து நம்ம வெளியில இருந்து வரும்போது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கைகள், கால்கள், முகம் எல்லாத்தையும் சுத்தமா கழுவிட்டு தான் நம்ம வரணும் வீட்டுக்குள்ள. அப்பதான் நமக்கு வந்து சுத்தமா இருக்கும்.
அப்புறம் நம்ம நல்ல ஆடைகள்லாம் போட்டுட்டு வெளியில போவோம் இல்லையா, அந்த நல்ல ஆடைகள்லாம் வெளில போட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதையும் வந்து சுத்தமா நல்லபடியா உலர்த்தி வச்சு நாம மடிச்சு வச்சிடணும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா துவைக்கணும், இல்லைன்னா வந்து நல்லபடியா இருந்தா நம்ம மடிச்சு வச்சிடணும் உடனே. ஆடைகளை போட்டு நம்ம சில நேரம் விளையாடுவோம், நல்ல ஆடைகளை போட்டுக்கொண்டு இந்த மண்ணுல விளையாடுறது. அதுக்கப்புறம் வந்து பேனா மைய எல்லாம் வரையும் போது பல சித்திரங்களோட எல்லாம் வரையும் போது அந்த வர்ணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட நம்ம கையாள வேண்டிய போது என்ன ஆகும், சில சமயம் நம்ம வந்து தெரியாம ரொம்ப அழுக்கு பண்ணிப்போம். ஆனா ரொம்ப கவனமா விளையாடும் போதும் கொஞ்சம் கவனம் நம்ம மனசுல வச்சுக்கணும். அதாவது மண்ணை பூசி கொண்டோ இந்த வர்ணங்கள்லாம் நம்ம ஆடைகள்ல வந்து படியாத மாதிரி ஜாக்கிரதையாக நம்ம பார்த்து விளையாட வேண்டும், அது அவசியம். அப்புறம் உணவு சாப்பிடும் போதும் சரி, மற்றவங்களுக்கு உணவு பரிமாறும் போதும் நாம ஜாக்கிரதையாக நம்ம சட்டைகள்ல நம்ம ஆடைகள்ல அந்த விழாத மாதிரி நாம உணவு சாப்பிட வேண்டும், பரிமாற வேண்டும். இப்ப அடுத்ததா இரவு தூங்கும் போதும் நம்ம என்ன பண்றோம், சில நேரம் அப்படியே படுத்துருவோம் இல்லையா. ஆனா கால்களை நல்லா கழுவி முன்னும் பின்னும் அந்த பின்கால்களை எல்லாம் நல்லா கழுவி கொண்டுதான் நாம படுக்கைக்கு போக வேண்டும், அது மிக அவசியம். இல்லைன்னா கால்ல படுறக்கூடிய தூசி அழுக்கெல்லாம் அப்படியே நம்ம படுக்கையில வந்து படும்படி ஆயிடுது இல்லையா. ஆகையால அதை தவிர்ப்பதற்காக கால்களை நல்லபடியா கழுவி கொண்டுதான் நாம படுக்கைக்கு போக வேண்டும். அதுக்கப்புறம் அடுத்ததான் இப்ப பெருக்கிறத பத்தி பார்க்கலாம். நம்ம வீட்டு அறைய இப்ப நம்மளை சுத்தம் செய்வதை பத்தி பார்த்தோம். அடுத்ததான் இப்ப ஒரு நம்ம வீட்டுல இருக்கிற அறை, நம்ம அறைகளை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா அது பெருக்கணும் இல்லையா. அந்த பெருக்கும் போது நம்ம அந்த ஓரங்கள்ல எல்லாம் என்ன பார்ப்போம், நம்ம சில நேரம் சிலந்தி கூடு எல்லாம் இருக்கும் இல்லையா, அது ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் அகற்றி விட்டு அதுக்கப்புறம் முழுமையாக பெருக்கணும். பெருக்கும் போதும் வீட்டு உள்புறத்தில் இருந்து வெளிப்புறம் வரும் வரையாக அந்த திசையில உள்ள இருந்து வெளியில வரா மாதிரி அந்த டைரக்ஷன்ல நம்ம பெருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் பெருக்கும் போது குனிந்து பெருக்க வேண்டும். நாம அப்படியே நின்றுகிட்டு அப்படிலாம் பண்ணாம குனிந்து நாம் பெருக்குவது அவசியம். அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறையாவது நாம என்ன பண்ணணும்னா சுத்தமான துணியை எடுத்துக்கொண்டு நாம வந்து இந்த டியூப் லைட்டு, சேர், டேபிள், அதுக்கப்புறம் வந்து நம்ம உபயோகிக்கக்கூடிய சில பொருட்கள், புத்தகங்கள், மேஜை மேல எல்லாம் அழுக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சுத்தமாக துடைக்க வேண்டும். கதவு, ஜன்னல் இதெல்லாம் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு முறையாவது துடைத்து சுத்தம் செய்து அதுக்கப்புறம் நாம பெருக்குவது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அறையை பெருக்கி முடிச்ச உடனே என்ன பண்ணுவோம், துணியை ஒரு தண்ணீரை கொண்டு துடைப்போம் இல்லையா. அந்த தண்ணீரை வந்து எடுத்து வந்த பிறகு அந்த தண்ணீரிடம் துடைப்பதற்கு முன்பு ஒரு பிரார்த்தனை பண்ணணும். ஏ ஜலதேவதையே, உன்னுடைய அந்த தூய்மையான தண்ணீர் ஸ்பரிசத்தினால் இந்த இந்த பூமி வந்து தூய்மையாக வேண்டும், தீய சக்திகள் அனைத்தும் நஷ்டமாகட்டும், தெய்வீக சக்தி இந்த பூமியில் பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த துடைக்கும் அறையின் பூமிக்கு பிரார்த்தனை செஞ்சுட்டு நாம துடைக்கணும், அது மிக மிக சிறந்தது. அப்புறம் அந்த துடைக்கும் போதும் நம்ம முட்டிக்கால் வந்து அந்த தரையில படாதவாறு நாம வந்து குனிந்து நாம துடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம மின்காலத்துல செஞ்சதுனாலதான் அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்க. இதுக்காக தனியா ஜிம்மோ இதெல்லாம் அவங்க எதுவுமே போகவே இல்லை. வீட்டுல இருக்க வேலைகளே ஒழுங்கா குனிந்து நிமிந்து செய்வதாலேயே அவங்க உடல் ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆகையால் குனிந்து துடைக்க வேண்டும். அப்புறம் துடைத்து முடித்த பிறகு அந்த துணி இருக்கும் இல்லையா, அந்த உபயோகித்த துணி அதை வந்து நல்லபடியா துவைத்து வெயில்ல உலர்த்தி வைக்க வேண்டும். அப்போதான் திரும்பவும் துடைப்பதற்கு உபயோகமாக இருக்கும். இப்ப அறையை சுத்தம் செய்து அறையை வந்து பெருக்கி துடைத்து எல்லாம் பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணணும், ஒரு ஊதுவத்தி ஏத்தி வைக்கணும். ஸ்தூலமா அதாவது நம்ம அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டோம். இப்ப சூக்ஷ்மமா ஏதாவது தீய சக்திகள் இருந்தா கூட அதை விரட்டி அடிப்பதற்கு ஒரு ஊதுவத்தியை ஏற்றி பிரார்த்தனை செய்யணும். அந்த தெய்வத்திடம், வாஸ்து தெய்வத்திடம், ஏ வாஸ்து தெய்வமே, இந்த வாஸ்துவில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் நீங்கி உன்னுடைய தெய்வீக சக்தி இந்த வாஸ்துவில் பரவட்டும் அப்படின்ட்டு வாஸ்து தெய்வத்திடம் பிரார்த்தனை செஞ்சு நாம அந்த ஊதுவத்தியை ஏத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ இந்த அறை சுத்தத்தை பத்தி நம்ம பார்த்தோம். இதே போல நம்ம வந்து அறைய வந்து நம்மளோட அறையை மட்டும் இல்ல, அதே போல பள்ளிக்கூடம் போனோம்னா பள்ளிக்கூட அறையா இருக்கட்டும், எந்த இடத்துல நாம இருக்கோமோ அந்த இடத்த வந்து சுத்தமா வச்சுக்கிறது நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ அறையின் சுத்தத்தை பார்த்தோம். அடுத்ததான் நம்ம வந்து கழிப்பறை, அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட், இதையும் நம்ம சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்க வேண்டும்.
இது எப்படி பார்த்தோம்னா, தினைக்கும் நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கழிப்பறை. அது உபயோகித்து முடித்து நம்ம வீட்டு அறைக்குள்ள நுழையும் போது நம்ம கால்களை நல்லபடியா பொறுமையா கழுவிட்டு தான் நம்ம உள்ள வரணும். அதுக்கப்புறம் குளித்து முடித்த பிறகு இல்லைன்னா அந்த பாத்ரூம்ல நம்ம துணிகளை துவைத்து முடித்த பிறகும் அந்த பாத்ரூமை நல்லபடியா நம்ம சுத்தமா கழுவிட்டு தான் நம்ம உள்ள வரணும். ஏன்னா அது சுத்தம் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அங்க நல்லபடியா இருக்கிறதுக்கு நாம எப்பவுமே தூய்மையா வச்சுக்கணும். இப்ப சில நேரம் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அந்த ஜாலியில இருக்கோம் இல்லையா, அதுல முடி அழுக்கெல்லாம் இருக்கும். அதுல நம்ம ஒரு பேப்பர்ல எடுத்து அந்த ஜாலியையும் சுத்தம் செய்து அந்த எடுக்கப்பட அந்த அழுக்கை நம்ம முடி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது காகிதத்தில் எடுத்து நாம குப்பை தொட்டியில போட்டு அந்த துடப்பத்தை வைத்துக் கொண்டு அந்த பாத்ரூமை சுத்தமாக கழுவிட்டு தான் நம்ம வரணும். தண்ணி சோப் எல்லாம் உபயோகித்து அந்த பாத்ரூமை தினமும் நாம் கழுவ வேண்டும். அதோட நம்ம சில நேரம் பாத்ரூம்லயும் துணிகளை துவைப்போம். அப்ப அந்த பாத்ரூம்ல துணிகளை துவைப்பதற்கு தனியான ஒரு பக்கெட், அப்புறம் குளிப்பதற்கு தனியான ஒரு பக்கெட்டை நம்ம உபயோகிப்பது மிகவும் அவசியம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த சாக்லேட் சாப்பிடுவோம், அதோட காகிதங்கள், பென்சில் சீவுவோம், அதோட அந்த பென்சில் சீவின விஷயங்கள், இதெல்லாம் வேஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் அப்படியே நம்ம போடாம அதெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில ஒழுங்கா நம்ம போடணும். அப்புறம் நம்ம சில பேர் சைக்கிள் உபயோகிப்போம். சைக்கிள் வீட்டுல ஓட்டுவோம், மொட்டை மாடியில ஓட்டுவோம். அந்த சைக்கிள் கூட நம்ம சுத்தமா வச்சுக்கணும். ஆகையால எப்பெல்லாம் நம்ம சைக்கிள்ல உபயோகிக்கிறோமோ தினைக்குமே அந்த ஒரு துணியை எடுத்து அந்த சைக்கிள்ல சுத்தமா வச்சுட்டு நாம உபயோகிக்கும் விஷயங்களையும் நாம பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா, நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா சோர்வானோன்னு என்ன பண்ணுவோம், தண்ணி குடிப்போம். அந்த தண்ணியை கூட வேக வேகமா அந்த டம்ளரை அப்படியே அந்த பானைக்குள்ள விடக்கூடாது. அந்த பானையில இருக்க தண்ணியை ஒரு ஜக்குல ஊத்தி அந்த ஜக்குல இருந்துதான் நம்ம மற்ற டம்ளர்கள் எல்லாம் ஊத்தி நாம குடிக்க வேண்டும். அந்த இதன் மூலியமா தான் மற்றவங்களுக்கும் நாம கொடுக்கணும். அந்த பானையில இருந்து அப்படியே அந்த டம்ளர் எடுத்து அப்படியே குடிக்க கூடாது. அந்த ஜக்குல ஊத்திட்டு அந்த ஜக்குல இருந்து மற்ற டம்ளர்கள் எல்லாம் ஊத்திட்டு அப்புறமா நம்ம பொறுமையா அந்த டம்ளர்ல இருக்க தண்ணியை நாம குடிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யணும். இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம சுத்தமா வச்சுப்போம், நம்ம அறைகளை சுத்தமாக வச்சுக்கொள்றோம். ஆகையால நம்ம உபயோகிக்கும் பொருள்களை சுத்தமாக வச்சுக்கொள்றோம். குடிக்கும் தண்ணீரை கூட நம்ம தூய்மையாக நம்ம குடிக்கிறதுக்கு எல்லாமே நம்ம முயற்சிகள் பண்றோம். இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம உடல் சுத்தம், நம்மளுடைய நம்மளை சுற்றியும் சுத்தமாக இருக்கின்றது. இப்ப அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி இத முடிச்சுக்கலாம். என்னன்னா, இப்ப மனசு, இப்போ நமக்குள்ள இருக்கிற மனசும் தூய்மையா இருந்தா தானே பகவான் நமக்குள்ள வருவாரு. அப்பதானே ஈஸ்வரன் நமக்குள்ள இருப்பதை நாம் உணர்ந்து ஆனந்தமா இருப்போம். ஆகையால நம்ம மனசுல பகவான் குடிக்கொள்ளணும்னா நாம என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கிற அந்த சுபாவ தோஷம், அதாவது வேண்டாத துர்குணங்கள் இருக்கும் இல்லையா, கோபப்படுறது, பொறாமப்படுறது, பொறுமையற்று இருக்கிறது, தவறான வார்த்தைகள் பேசுவது, இந்த மாதிரியான துர்குணங்கள், வேண்டாத குணங்கள் இருக்கும்ல, இதெல்லாம் தூர விலக்கி நம்ம கிட்ட இருந்து எடுத்துடணும். அப்புறம் இறைவன் குணங்கள், பொறுமை, அதுக்கப்புறம் நிதானமா இருப்பது, அப்புறம் உண்மையே பேசுவது, ஆனந்தமா இருப்பது, இந்த மாதிரியான மற்றவங்களுக்கு உதவுவது, அன்பாக இருப்பது, இந்த மாதிரியான நல்ல குணங்களை நமக்குள் கொண்டு வர வேண்டும். இதற்கு நாம் முயற்சித்து என்ன பண்ணணும், தொடர்ந்து இறைவனோட நாம ஜபத்தை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாக கண்டிப்பா இறைவன் நமக்குள்ள இருப்பதை நாம் உணர ஆரம்பிப்போம். எப்போதும் ஆனந்தமாக நம்மளால இருக்க முடியும். ஆகையால சிறுவர்களே, இதை நாம் இனிமேல் தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்போமா? ஆகையால இந்த வகுப்புல நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஆகையால இப்ப அடுத்தபடியா கணபதி அதர்வண சிரிஷ் ஸ்லோகத்தை நாம எல்லாரும் கேட்டு மனம் அமைதி கொள்ளலாம். ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवा भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवांसस्तनूभिर्व्यशेम देवहितं यदायुः ॐ स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै
तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वचमि सत्यं वचमि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानूचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात्। त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति। त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यम् त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वमिन्द्रस्त्वमग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपम् गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादः सन्धानम् संहिताः सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निचरुद्गायत्री छन्दः गणपतिर्देवता। ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणम् रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितम् भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमः। ॐ एतदथर्वशीर्षंयोधीते सब्रह्मभूयाय कल्पते स सर्वविघ्नैर्न बाध्यते स सर्वतः सुखमेधते स पञ्चमहापापात् प्रमुच्यते सायमधीयानो दिवसकृतं पापं नाशयति प्रातरधीयानो रात्रिकृतं पापं नाशयति सायं प्रातः प्रयुञ्जानो अपापो भवति सर्वत्राधीयानोपविघ्नो भवति धर्मार्थकाममोक्षं च विन्दति। इदमथर्वशीर्षमशिष्याय न देयम् यो यदि मोहाद्दास्यति स पापीयान् भवति सहस्रावर्तनात्। यय्यं काममधीते तन्तमनेन साधयेत अनेन गणपतिमभिषिञ्चति स वाग्मी भवति
चतुर्थ्या मनश्नञ्जपति स विद्यावान् भवति इत्यथर्वणवाक्यम् ब्रह्माद्यावरणौ विद्यात् न बिभेति कदाचनेति यो दूर्वाङ्कुरैर्यजति स वै श्रवणोपमो भवति यो लाजैर्यजति स यशोवान् भवति स मेधावान् भवति यो मोदकसहस्रेण यजति स वाञ्छितफलमवाप्नोति यः साज्यसमिद्भिर्यजति स सर्वं लभते स सर्वं लभते अष्टौ ब्राह्मणान् सम्यग्राहयित्वा सूर्यवर्चस्वी भवति सूर्यग्रहे महानद्याम् प्रतिमासन्निधौ वा जप्त्वा सिद्धमन्त्रो भवति महाविघ्नात् प्रमुच्यते महादोषात् प्रमुच्यते महापापात् प्रमुच्यते स सर्वविद्भवति स सर्वविद्भवति य एवं वेद इत्युपनिषत्। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवा भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवांसस्तनूभिर्व्यशेम देवहितं यदायुः। ॐ स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம இந்த வகுப்புல நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஆகையால பக்தியின் மேன்மைக்கு 2 கதைகள், சபரி மாதா கதை மற்றும் கரீப்தாஸோட சகஜமான பக்தியின் நிலையை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியா நம்மை, நம் வீட்டை, அதுக்கப்புறம் நம்ம கழிப்பறையை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது, அப்புறம் நம்ம மனசை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது போன்ற மிக முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு கணபதியிடம் ஒரு பிரார்த்தனை செஞ்சு நாம நல்லபடியா இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். ஏ ஸ்ரீ கணேஷா, இந்த வகுப்பு நல்லபடியா முடிந்ததற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தி எதிர்காலத்தில் நல்ல குடிமகன்களாக நாங்கள் ஆக வேண்டும். நன்றி. ஏ ஸ்ரீ கணேஷா. நன்றி. நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.